இந்த இன்டர்வியூவோட நோக்கம் வந்துட்டு நம்ம நம்ம டிசபிள் கம்யூனிட்டியில் இருக்க ஒருத்தரோட தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட கதைகள், அவங்களோட அனுபவங்கள் அதெல்லாம் உலகத்துக்கு வெளிப்படுத்துறதும், அது மூலமாக ஒரு அவேர்னஸையும் ஒரு புரிதலையும் இந்த ஊனமுற்றோருக்கும் ஊனம் இல்லாதவங்களுக்கும் இடையில இருக்க அந்த இடைவெளியை வந்து நிரப்பி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிய வைக்கிறது தான் அதோட ஐடியா. வணக்கம் நவீன் சார். இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இது இவ்வளோ ரொம்ப ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் இது. ஏன்னா நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, அதனால நம்மளே ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறோம், நம்மளே அட்வர்டைஸ் பண்ணிக்கிறோம். ரொம்ப நல்ல விஷயம். நம்ம கருத்தை பேசுறதுக்கு ஒரு இடம் இருக்கு அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என் பேர் லோகநாதன். நான் கோயம்புத்தூர்ல இருக்கிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி, பிலோ நெக் வந்து பேரலைஸ்டு. நீங்கள் எல்லாருமே குஜாரிஸ், சோலா படத்தில் பார்த்துருப்பீங்க, நிறைய இங்கிலீஷ் படத்தில் பார்த்துருப்பீங்க, தி இன்டச்சபிள், இந்த மாதிரி மூவிஸில். கழுத்து கீழே வந்து ஃபுல்லாக பேரலைஸ்டு. இது வந்து ரொம்ப அதிகமாக அறியப்படாத மக்களை நீங்கன்னு கேட்டால், நாங்கள் பெரும்பாலும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால மக்களுக்கு அதை பற்றின அவேர்னஸ் இருக்கிறது இல்லை. இதனாலேயே என்னமோ தெரில, பெரும்பாலான இடங்கள்ல புறக்கணிக்கப்படுறோம். இங்கே போகணும்னு நினைக்கிற இடத்துல கூட போக முடியாத அளவுக்கு இருக்கு. அதுதான் விஷயம். அதை நம்ம பொறுமையாக பேசுவோம். இதுதான் வந்து இப்போ என்னுடைய கரண்ட் கண்டிஷன். நான் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு புகழூருங்கிற கிராமத்தில் தொடங்குவாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற அரசு பள்ளிகளில் படித்தேன். அப்புறம் திருச்சியில் அரசு கல்லூரியில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தேன். அங்கிருந்து ஓப்ராயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குக்காக ஜாயின் பண்ணிட்டு ப்ரொமோட் ஆகி செப்டி பார்ட்டிங்கிற பொசிஷனில் ஜாயின் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நடந்த ஒரு ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் எண்ட் ஆஃப் 2016. இட்ஸ் பீன் 18 years now. அப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஒரு மைனர் ஆக்சிடென்ட் தான். யாருமே நினைக்கல, சும்மா ஒரு கான்சியஸ் போச்சு, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா கழுத்தில் வந்து அடிபட்டு இருந்திருக்கு, யாரும் கவனிக்கல. ஏன்னா பாடியில் ஒரு சுற்று ரத்தம் கூட வரல. அப்படிங்கும் பொழுது என்ன அப்படியே ரோட்ல ஓரமாக படுக்க வச்சுட்டு ரொம்ப அடிபட்டவங்களை எல்லாம் ஆம்புலன்ஸில் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டாங்க. அப்புறம் எனக்கு ப்ராப்ளம் இருக்குங்கிறத வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி, அவங்க என்ன காரில் வந்து தூக்கி உட்கார வச்சு கூட்டு போகும்பொழுது ரொம்ப ஃபர்தராக கழுத்தில் ஃப்ராக்சர் இருந்தது. ஃபர்தராக டேமேஜ் பண்ணி தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பேக் டு பேக் ரீஹபிலிட்டேஷன், அந்த ட்ரோமா அது எல்லாமே பாஸ் பண்ணி இப்போவும் இன்னுமே வந்து நான் ரீஹபிலிட்டேஷன் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வரணும், என்ன முடியுமோ எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். பட் பை த டைம் வந்து பார்த்தீங்கன்னா பாடியும் அதனுடைய டிஃபார்மிட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கு. அது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இதுக்கிடையில நம்ம தமிழ் அலையன்ஸ் குரூப் பற்றி கேள்விப்பட்டுட்டு இங்கே ஜாயின் பண்ணியிருக்கேன். ரொம்ப வித்தியாசமாக நம்ம கருத்தை சொல்வதற்கான ஒரு இடம், ரொம்ப ஃப்ராங்காக பேசுறதுக்கு ஒரு இடமா இருக்கு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவ்வளோதான் சொல்கிறேன். என்னை பற்றி வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கேளுங்க. உங்கள் ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் டிசபிலிட்டியும் லிமிட்டேஷன்ஸையும் எப்படி கோப்பப் பண்ணிக்கிட்டீங்க? அதுக்கு அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்க எவ்வளோ காலம் எடுத்தது? இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா இன்னைக்கு வரைக்குமே நான் அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன்னு கேட்டால், நான் என்னைக்கு நான் அக்செப்ட் பண்ணுறேனோ அன்னைக்கு நான் வந்து போதும் அப்படிங்கிற அந்த என்னுடைய முயற்சியை விட்டுருவேன் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கேன் நான். அதனால வந்து இப்போ நான் வந்து பை பர்த் நான் இப்படி இருக்கல, இடையில தான் இந்த மாதிரி ஆச்சு. இடையில இதுல இருந்து நான் வெளியே வரணும் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு இருக்கு. ஆனா வந்து அட் த சேம் டைம் நம்ம எப்போ வந்து நம்மளுடைய கண்டிஷனை அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ அப்பதான் அங்கிருந்து க்ரோத் ஸ்டார்ட் ஆகும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 years வந்து கம்ப்ளீட்டா ஆச்சு. கம்ப்ளீட்டா ஆச்சு. எப்படியாவது அது பண்ணணும் இது பண்ணணும் நிறைய பண்ணதுக்கு அப்புறம், அதுக்கப்புறமும் பாத்தீங்க அப்படின்னா நான் கம்ப்ளீட்டா அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடிச்சா கிடையாது தான். ஆனா வந்து நான் பாட்டுக்கு இல்லை. ஏன்னா நான் வந்து எங்க வீட்டில் பிரெட் வின்னராக இருந்தேன். அப்புறம் நான் எனக்கு ஒர்க் பண்ண வேண்டிய சூழல் அந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒபரே ஹோட்டல்ஸில் ஷெஃபாக இருந்தேன்னு சொல்லிங்க இல்லைங்களா. அந்த ஒபரே ஹோட்டல்ஸ்லேயே வந்து திரும்ப ஜாயின் பண்ணிட்டு ஒபரே ஹோட்டல்ஸ்லேயே வந்து நான் சேல்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் அப்போ இருந்தே நான் 2008க்கு அப்புறமே வந்து நான் ஆன்லைனில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது. 2015 ஒபரேயில் திரும்ப ஜாயின் பண்ணது. அப்படி எல்லாமே பண்ணிட்டு போகிறதுனால பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி விஷயங்களை யோசிக்கிறதுக்கான நேரம் எனக்கு குறைஞ்சி போச்சு. எனக்கு ஃபிசியோதெரப்பி பண்ணணும், டெய்லியுமே வந்து எக்ஸசைஸ் பண்ணுவேன், ப்ளஸ் ஒர்க் பண்ணுவேன்.
அப்புறம் இந்த மாதிரி எப்பயாவது ரொம்ப ரேராக தான் டைம் கிடைக்குது. இந்த 2 3 நாளாவே கொஞ்சம் ஃப்ரீ. அதனால நான் வந்து கொஞ்சம் இந்த இந்த மாதிரியான இன்டர்வியூ, லாஸ்ட் வீக் ஒரு இன்டர்வியூ இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இதில் இந்த மாதிரி டைம்ல ஷெட்யூல் பண்ணிக்கிறது. அதனால வந்து பெருசாக அதை பற்றி திங்க் பண்ணுறதுக்கு டைம் இல்லையே தவிர மற்றபடி முழுசாக அக்செப்ட் பண்ணி இதுக்குள்ளே வந்துட்டேன்னு கேட்டால் அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். நவீன் bro. உங்களோட ஒர்க்கை பற்றி சொல்கிறீங்களா? உங்கள் லிமிட்டேஷன்ஸ்க்கு அண்டு ஒர்க் வந்து உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக அந்த மாதிரி இருக்கா? என்னுடைய ஒர்க் வந்து ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஏன்னா என்னுடைய கம்பெனி வந்து என்னுடைய பழைய ஏன்னா யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒரு கல்ச்சரே வந்து 2020க்கு முன்னாடி கிடையாது. அது உலகத்துக்கே வந்து தெரியும். அது இருந்திருக்கலாம், யாருக்காவது இருந்திருக்கலாம், எனக்கு எப்படின்னு தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய கான்ஃபிடென்ஷியலான விஐபி டீட்டெயில்ஸ் எல்லாம் டீல் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால ஆரம்பத்தில் எந்த எந்த கம்பெனியுமே டக்குன்னு கொடுக்க மாட்டாங்க. பட் என்னுடைய ட்ராக் ரெக்கார்ட் எல்லாம் பழைய ரெக்கார்ட்ஸு, அந்த ப்ரொமோஷன் இதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் கம்பெனிலே எனக்கு இந்த மாதிரி வேலை கொடுத்தாங்க. அதுக்கு நான் என் கம்பெனிக்கு ஓபராய் ஹோட்டல்ஸ்க்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க இந்த ஜாப் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் மென்டலி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது அது. அதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்பவும் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் தான். டெய்லி நீங்கள் இதை பண்ணி இது முடிக்கணும் இந்த மாதிரிலாம் எனக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது. நான் வந்து வீக்லி முடிச்சுட்டு அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலே போதும். நான் மந்த்லி ஒரு தடவை நான் இது இது பண்ணியிருக்கேன்னு சொல்லி அனுப்பினாலே போதும். மற்றபடி நமக்கு அதிகமாக ப்ரெஷர்லாம் ஒன்றும் கிடையாது. நான் கார்ப்பரேட் அண்டு ட்ராவல் ஏஜென்சிஸ் வந்து நான் ஹேண்டில் பண்ணுறேன். அவங்களோட ஒரு பாண்டை கிரியேட் பண்ணிக்கிட்டு அவங்களோட தேவையானப்போ பேசுவேன். அவங்களுக்கு எப்போயாவது ரெக்குயர்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க எங்களை கூப்பிடுவாங்க. அந்த ரிசர்வேஷனை கிரியேட் பண்ணுவேன். அதை ஜெனரேட் பண்ணி அதை வந்து அவங்களோட பார்கெயின் பண்ணுறது எதுனாலும் நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த நீட்ஸை வந்து நான் வந்து மெயில் பண்ணுவேன். என்னுடைய ஆஃபீஸ் டெல்லியில் ஆஃபீஸ் இருக்கு. ஆஃபீஸ்லேயே எனக்கு கொலீக்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து அது கன்ஃபர்மேஷன் அனுப்புவாங்க. அந்த கன்ஃபர்மேஷனை வந்து நான் இவங்க கூட ஷேர் பண்ணுவேன். அதுக்கு இருக்கிற டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிளியர் பண்ணுவேன். இப்போ ஒரு தடவை அவங்க போய் ஸ்டே பண்ணி செக் அவுட் ஆகிற வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிப்பேன். அவ்வளோதான் என்னுடைய வேலை. ரொம்ப ப்ரெஷர் அதிகமாலாம் கிடையாது. சில நேரத்தில் ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். என்ன என்ன இருந்தாலும் ஆஃபீஸில் இருக்கிற மாதிரி இருக்காது. வெளியே இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சில டைம் சிலர் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. ஒரு பர்டிகுலர் பர்சன்கிட்ட பேச வேண்டியது இருக்கும். அவங்ககிட்ட பேசினா தான் சரியாக வரும். அது சில டைம் கிடைக்காம போகும். அந்த மாதிரி ப்ரெஷர் இருக்காது. வேறு மற்றபடி எனக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர்னு சொல்லி ஒன்றும் ஜாஸ்தி கிடையாது. ரொம்ப ஜாலியான வேலை தான். எனக்கு வந்து சேல்ஸ் வந்து சுட்டு போட்டாலும் வராது. இருந்தாலும் இப்போ நான் அதை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்குள்ள வந்ததுக்கப்புறம் ஓபராய் மேல ஒரு கிராட்டிடியூட்னால அதை நான் விரும்பி செய்ய ஆரம்பிச்சேன். வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, நீங்கள் இதுவரை ஃபேஸ் பண்ண ஏபிளஸும், அதாவது டிசபிலிட்டி வச்சு உங்களை கேட்குதா? கேக்குது சொல்லுங்க. அதான் உங்களை இதுவரை டிசபிலிட்டி வச்சு யாராவது ஏதாவது டிஸ்கிரிமினேட் பண்ணுற மாதிரி, இல்லைன்னா உங்கள உங்களால் முடிகிற விஷயத்த ஏதாவது பேரியர்ஸ் அந்த மாதிரி போட்டு ஸ்டாப் பண்ணது, அந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? அது நான் விபத்து நடந்த ஆரம்பத்துல இருந்தே ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எங்க அப்பாவே என்ன அடிக்கடி சொல்லுவாரு. எங்க அப்பாவே நான் ரொம்ப கீழ்த்தரமா பேசியிருக்காரு. நிறைய அபியூஸ் பண்ணியிருக்கிறாரு. எங்க வீட்லயும் என்கிட்ட அது விபத்து நடந்த ஆரம்பத்துல இருந்தே வெரி 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 பிகினிங்ல இருந்தே எனக்கு நடந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா எனக்கு வந்து பைக்ல ஆக்சிடென்ட் இல்லையா. உன்னை யார் ஃபர்ஸ்ட் பைக்கை ஓட்ட சொன்னாங்கிறதுல ஆரம்பிச்சு நிறைய அபியூசஸ் பண்ணுவாங்க. அது நடந்துட்டு தான் இருக்கு. எங்க வீட்லயே நடந்துட்டே தான் இருக்கு. இப்போ வரைக்கும் அது நடந்துட்டு தான் இருக்கு. அதை நம்ம என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. இத்தனைக்கும் நான் தான் பெட் வின்னரா இருக்கும் பொழுதே அது நடந்துட்டு தான் இருக்கு. அதை நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. வெளியே இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டட் தான். ஒரு தடவை நான் டெல்லி போயிருந்தப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு டாக்ஸி டிரைவர் வந்து டாக்ஸில தான் நான் ஏறிட்டு ஒரு இடத்துல டிராவல் பண்ணேன். கரெக்டாக ஏர்போர்ட்ல வந்து நான் இறங்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியர் ஒரு 1 இயர் கழிச்சு 1 இயர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏர்போர்ட்ல இருந்து நான் ஷிஃப்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா டெல்லி ஏர்போர்ட் பிஸி உங்களுக்கு தெரியும் இல்லையா. பயங்கர பேக் டு பேக் கார்ஸ் வந்துட்டே இருந்துச்சு. என்ன இறக்குறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அதுக்கு அந்த டிரைவர் வந்து எனக்கு ஹிந்தி தெரியாதுன்னு நினைச்சது. ஏன்னா நானும் அம்மாவும் தமிழ்ல பேசிட்டு வந்துட்டு இருந்தோம். அதனால வந்து என்ன ஒரு மாதிரி பேசினாரு. நான் உடனே டக்குன்னு சிரிச்சிட்டு சொன்னேன், எனக்கு ஹிந்தி தெரியுங்க, கொஞ்சம் பத்திரமா பேசுங்க,
எல்லாரும் நாங்களும் உங்களை மாதிரி இருந்தவங்க தான் போன வருஷம் வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லிட்டு சிரிச்சுட்டு நான் இறங்கி வந்துட்டேன். ஏன்னா அப்ப அதான் நான் ஃபர்ஸ்ட் டைமா வெளியே ஒரு ஆள் வந்து என்ன வந்து அப்படி ஒரு சொன்ன விஷயம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் யாரும் பெருசா என் முன்னாடி சொன்னதில்லை. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்லே வச்சு நான் இன்ஜுரி ஆன புதுசுல ஹாஸ்பிட்டல்லே வச்சு ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் வந்து சொன்னாரு, போச்சு என்கிட்ட சொல்லல, வேற ஒரு டாக்டர் வந்து என்னோட கேஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த டாக்டர் அந்த பையன் வந்து சொன்னாரு, போச்சு இனிமே என்னோட வாழ்க்கையை போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா அப்படி. அப்ப நான் சிரிச்சுட்டு அவங்கள பார்த்தேன். ஆனா வந்து அவருக்கு இப்ப நான் சொல்லிக்கிற பதில் என்னன்னா, வாழ்க்கை எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. நான் இது வேற மாதிரியான ஒரு லைஃபா பாக்குறேன். பட் வாழ்க்கை புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நான் பார்த்தேன். எனக்கு ஒரு 23 வருஷம் கரெக்டா வேற மாதிரி ஒரு லைஃப் பார்த்தேன். இப்போ வந்து இன்னொரு லைஃப் பார்க்குறேன். இது வந்து எப்படின்னா, என் புக்கில் இதை எழுதியிருப்பேன். இது வந்து டூயல் சிம் யூஸ் பண்ணுற ஃபோன் மாதிரி. ஒரே லைஃப்ல எனக்கு வந்து 2 டிஃப்ரெண்டான லைஃப் கிடைச்சிருக்கு அந்த மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். மற்றபடி இது வீட்டில் தான் எனக்கு பெரிய அபியூஸ். வெளியே ஏன்னா அதிகமாக நான் ட்ராவல் பண்ணுறது இல்லை. ட்ராவல் பண்ணுற டைம் நான் எப்பயாவது ரொம்ப ஃபேஸ் பண்ணிருக்கேன். எதையுமே ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. ஏன்னா ஒரு தடவை நான் வேற ஒரு வேலையா நான் வந்து ஒரு இடத்துல போயிருக்கேன். கோயில் பக்கத்தில் அந்த இடம். நான் ஏன்னா அது ஸ்டெப்ஸ் பக்கத்தில் இருந்தனால நான் உள்ளே போகலை, வெளியே தான் உட்காந்துருந்தேன். அப்போ வந்து வேகமாக ஒருத்தர் வந்து எனக்கு கையில் வந்து 10 ரூபா ஏன்னா நான் வீல் சேர்ல உட்காந்து கையில் 10 ரூபா வச்சுட்டு போனாங்க. எதுக்கு நான் டக்கு திரும்பி பார்க்குறேன், அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க பிச்சை போட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இத்தனைக்கு நான் வெல் ட்ரெஸ்டாக தான் உட்காந்துருக்கேன், பேண்ட் ஷர்ட் போட்டு தான் உட்காந்துருக்கேன். ஆனால் அப்படி கொடுத்துட்டு போனாங்க. அந்த மாதிரியான சம்பவம். ஆனால் அதெல்லாம் வந்து நான் வந்து அதெல்லாம் ரொம்ப பண்ணியாக எடுத்துக்கிறேன். அந்த அந்த பையனை பார்த்து சிரிச்சேன். தம்பி என்னப்பான்னு கேட்டேன். அந்த மாதிரி சம்பவங்கள்ல 2 3 சின்ன சின்னதாக நடந்திருக்கு. அதெல்லாம் அதெல்லாம் பெருசா அது யாரும் என்ன வேணும்னே பண்ணல. அது அவங்க சரி ஹெல்ப் பண்ணு நினைச்சு பண்ணிருப்பாங்க போல இருக்கு. அப்படிதான் அப்படி பார்த்துக்கிறது. நீங்க எப்போவாவது உங்க ஆக்சசிபிள் ரைட்டுக்காக எங்கேயாவது சண்டை போட்டிருக்கீங்களா, இல்லை கேட்டிருக்கீங்களா, கேள்வி எழுப்பியிருக்கீங்களா, அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? 2 3 இடத்துல கேட்டிருக்கேன். ஒரு தடவை ஆதார் கார்டு போட்டோ எடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் வச்சிருந்தாங்க. அப்புறம் ஆதார் கார்டு போட்டோ எடுக்கிற இடத்துல பாத்தீங்க அப்படின்னா கேமரா வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஆள் நிக்கிற மாதிரி தான் கரெக்டா இடம் வச்சிருந்தாங்க. வீல் சேர் உள்ள போகாது. அப்ப வீல் சேரை எனக்கு உள்ள தூக்கிட்டு போறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. உடனே அந்த போட்டோ எடுக்கிற லேடி வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய டார்ச்சரா கிடைக்கும் மாதிரி புலம்ப ஆரம்பிச்சு. நான் சொன்ன உடனே, இதெல்லாம் நீங்க கேட்டு வாங்கி வச்சிருக்கிற ரைட்ஸ், தேவையில்லாம எங்க மேல புலம்பாதீங்க. இப்ப நான் தான் வந்து வளைஞ்சு உட்காந்து ஏன் சாதாரணமாவே நீங்க எடுக்கிற போட்டோ வந்து பூதம் மாதிரி தான் இருக்கும் ஆதார் கார்டுல. இப்ப இந்த போட்டோ உங்களுக்கு எவ்வளவு கேவலமா இருக்குன்னு தெரியும். நேரா உட்காந்தாலே மோசமா இருக்கும். இப்ப வளைஞ்சு உட்காந்து நீங்க எந்த மாதிரி போட்டோ எடுக்க போறீங்கன்னு தெரிஞ்சது. நான் ஒரு கிண்டலாகவும் அதே நேரத்துல என்னுடைய கோபத்தை வெளிக்காட்ட முடியல அப்படிங்கிற மாதிரி. ஏன்னு கேட்டா எங்க வீட்டுல பெருசா ஏன்னா எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் நீ இந்த மாதிரி இருக்க பேசக்கூடாதுன்னு நினைக்கிற ஃபேமிலி எங்க ஃபேமிலி. அதனால வந்து நான் பெருசா பேசல. இந்த மாதிரி நான் நிறைய இடத்துல பேச பண்ணியிருக்கேன். பெரும்பாலும் மற்ற இடங்களுக்கு நான் அதிகமா டிராவல் பண்றதில்ல. இப்ப ரீசெண்ட் டேஸ்ல அதிகமா உட்கார முடியறது இல்லை. மற்றபடி எங்கேயும் நான் ஃபைட் பண்ற மாதிரி எதுவும் இல்லை. ஏன்னு கேட்டா நான் போறதுல எல்லாம் பாத்தீங்கன்னா மனிதர்கள் ரொம்ப நல்ல மனிதர்களா இருக்கிறாங்க. இப்போ நான் ஆதார் கார்டே சொன்னேன் பாத்தீங்களா, அங்கிருந்து 4 பேர் டக்குன்னு இந்த பையனுக்கு ஃபர்ஸ்ட் போட்டோ எடுங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு தூக்கிட்டு போய் உட்கார வச்சாங்க. அந்த மாதிரி மனிதர்கள் எங்க போனாலும் நல்லா. நான் எக்ஸாம் எழுதும் பொழுதும் பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்டெப்ஸா இருந்துச்சு. அங்கேயும் 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. உலகத்தில் நிறைய நல்லவங்கள் இருக்கிறத நான் பாக்குறேன் இப்ப. ஏன்னா இதெல்லாம் நான் நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு விபத்து நடக்கல அப்படின்னா இவ்வளவு விஷயங்கள் நான் நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டேன். ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், நான் ஒரு டிசேபிள்டு பர்சன் வீல் சேர்ல போனா கூட நான் அதை பெருசாக கண்டிருந்திருக்க மாட்டேன். நான் அப்படியான ஒரு ஆளா தான் நான் வளர்ந்தேன். ஏன்னா கேட்டால் நான் வேற மாதிரியான ஒரு ஆள். நான் பணம் சம்பாதிக்கணும், வெளிநாடு போகணும், அங்க இருக்கணும், இங்க இருக்கணும். பட் ஏதாவது வந்து ஒரு காமன் மேனோட இன்னும் கொஞ்சம் கீழ்த்தரமான ஒரு ஆளாவே நடந்திருப்பேன் தான் நினைக்கிறேன். எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா நான் என்னுடைய மெச்சூரிட்டிக்கு அவ்வளவுதான் இருந்திருப்பேன். ஏன்னா நான் வந்து பணம் நிறைய சம்பாதிக்கணும், பணம் தான் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு பேக்ரவுண்ட்லயே நான் வளர்ந்துட்டேன். அதனால பாத்தீங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சு அதுக்கு தான் பயங்கர பேஷனேட்டெல்லாம் போய் படிக்கல. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சோம்னா நம்ம நிறைய சம்பாதிக்கலாம், வெளிநாட்டெல்லாம் போகலாம் அப்படிங்கிற ஒரு தாட்ல தான் நான் வந்தேன். இந்த பேஷன் இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு எதுவும் கிடையாது. பட் ஏதாவது ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அது ரொம்ப பேஷனேட்டா ஆயிடுச்சு. அப்புறம் ஃபாரின் போறதெல்லாம் ட்ராப் பண்ணிட்டு தான் நான் வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்த கூட நான் அதெல்லாம் எடுத்துக்காம நான் நல்லா அதுலயே நல்லா
நல்லா ப்ரொமோஷன்லாம் வரும்பொழுது கொஞ்சம் ஓகே, வீட்டை நான் பேலன்ஸ் பண்ண முடியுதுன்னு ஓகேன்னு சொல்லிட்டு நான் அதுலயே வந்து பண்ண ஆரம்பிச்சேன். மற்றபடி அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு அவேர்னஸுமே கிடையாது. டிசேபிள்டு பீப்புளை பற்றி எந்த ஒரு அவேர்னஸும் கிடையாது. மேபி எனக்கு நான் வெளியே என்ன ஒரு கட்டுப்போட்ட மாதிரி வாழ்ந்ததுனால அந்த நான் உங்க கிராமத்திலேயே வாழ்ந்தோம். எங்க ஊர்ல நான் டிசேபிள் பர்சன் நான் பார்த்தது இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருவேளை பார்த்தாலும் கவனிச்சிருக்க மாட்டோம். நம்ம முதல்ல கவனிக்கணும் இல்லையா? பார்க்கறது வேற, கவனிக்கிறது வேற. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ்லேயும் வாய்ப்பு இல்லை. அப்புறம் வெவ்வேறு ஸ்டேட்ல ட்ரைனிங் பண்ணேன். இந்தியாவில் பல ஸ்டேட்ல நடந்திருக்கேன். அப்போ எங்கேயுமே நான் இதெல்லாம் நோட் பண்ணல. எப்போ விபத்து நடந்துச்சு அதுக்கப்புறம் நான் ஃபீல் பண்ணேன், மக்களுக்கு என்னப்பா இவ்வளோ அவேர்னஸ் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போதான் புரியுது, எனக்கே அவேர்னஸ் கம்மியாக தான் இருந்துச்சு. அப்போ அவங்களுக்கு அப்படிதான் இருக்குங்கிற மாதிரி இப்போ நான் உணர்ந்துக்கிறேன். பட் இப்பவும் எல்லாருமே எல்லா இடத்துலையும் தயாராக தான் இருக்கிறாங்க உதவி செய்யறதுக்கு. அதனால அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். அக்சசிபிலிட்டிங்கிறது ஸ்டெப்ஸு ரேம்புங்கிறத விட மனசு தான். எத்தனை ஸ்டெப்ஸ் தான் சரி, 4 நல்லா இருந்தாங்கன்னு தூக்கிட்டு போயிடுவாங்க. அதனால அந்த தைரியத்தை நான் இப்போ எங்கேயா போகணும்னா போயிடுறது. யார்ட்டையும் ஹெல்ப் கேட்க கூச்சப்படுறதே கிடையாது. அதே நேரம் அது நமக்கு ஹெல்ப் இல்லாம நமக்கு இண்டிபெண்டா இயங்குற மாதிரி ஒரு சூழலை உருவாக்குறதுமே முக்கியம்தான். இல்ல, முக்கியம் தான் கண்டிப்பா அது முக்கியம். ஆனா நான் சொல்றது என்னன்னா, இப்ப அவ்வளவு யோசிக்காதுன்னு சொல்ல வரேன். கேட்பேன் கண்டிப்பா, என்னங்க ஏன் இல்லாம இருக்கு. ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா வீட்டுல எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. ஒரு ஏதோ நகைக்கடையில வந்து பாத்தீங்கன்னா 3 ஸ்டெப்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் லிஃப்ட் இருக்கு அப்படின்னாங்க. அது என்ன 3 ஸ்டெப்ஸுக்கு ரேம்ப் தானே வைக்கணும் கூட சண்டை போட்டுட்டு இருந்தேன் இல்லைங்களா? அதான் உண்மை. 3 ஸ்டெப் நீங்க தூக்குங்க, அதுக்கப்புறம் நீங்க லிஃப்ட் வச்சா என்ன, ரேம்ப் வச்சா எனக்கு என்ன? அதனால அது 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 அந்த மாதிரி விஷயங்கள் நான் எப்பவுமே எங்க போனாலும் முதல்ல இந்த இந்த சண்டையை ஒரு சின்னதா ஒரு சண்டையை வேற பெருசா சண்டைன்னு போட்டுக்கிறது இல்லை. ஏன்னா வீட்டுல பெருசா சப்போர்ட் எல்லாம் பண்ண மாட்டாங்க. பெருசா சண்டைன்னா போட்டுக்க மாட்டேன். சிரிச்ச மாதிரியே கொஞ்சம் கேட்டுட்டு போயிடுவேன், அவ்வளவுதான். இந்த விஷயம் அது எனக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கு. அது சண்டை போட்டு அது எப்படி சொன்னாலும் சரி, கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் ரூல்ஸ் இருக்கு, அவங்களே செய்யறது இல்லை. பிரைவேட் ஆபீஸ் எல்லாம் போய் சொல்லி சண்டை போட்டு எவனும் செய்ய போறதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் ஒவ்வொரு டைமும் சொல்லணுங்கிறதுக்காக கண்டிப்பா நான் சொல்லாம போறதே இல்லை. யார் எந்த மிஸ்டேக்னாலும் சரி. சாப்பாட்டுல விட இப்ப அம்மா செய்யற சாப்பாட்டுலயே இல்ல யார் செய்யற சாப்பாட்டுலயும் டேஸ்டா இருக்குன்னு சொல்லுவேன். டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் உப்பு மட்டும் கம்மியா இருந்திருக்கலாம் ஒரு வார்த்தை எப்பவுமே சொல்லுவேன். அது அது எப்பவுமே அது அது இன்பில்ட். அது அது சில டைம் பிளஸ்ன்னு சொல்லலாம், மைனஸ்ன்னு சொல்லலாம். நீங்க உங்க தினசரி வாழ்க்கையில ஃபேஸ் பண்ற எமோஷனல், பிசிக்கல், சோஷியல் இந்த மாதிரி சேலஞ்சஸ் இல்லைன்னா ஸ்ட்ரகிள்ஸ் அது மாதிரி ஏதாவது சொல்லுவீங்க? இல்ல, என்னால மூவ் பண்ணவே முடியாதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். ஏன்னா நார்மலா இருந்துட்டு இந்த மாதிரி ஏடா பை பர்த்டே அந்த மாதிரி இருக்கும் பொழுது நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க, உங்களை மாதிரி இருக்கிற எனக்கு வேற சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆமா, இடையில மாறுறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம், கை கூட சரியில்லை அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு சாப்பிட முடியாது. உங்களுக்கே தெரியும், இன்டர்வியூ கிட்டே இருக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஒவ்வொன்றுக்கும் அம்மாவை நான் ஹெல்ப் எதிர்பார்க்கணும். அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் பக்கமே போகாதவங்க. இப்ப அந்த பட்டன் அமுக்குன்னு சொல்லிட்டு அந்த எழுத்த சொன்னா புரியாது அவங்களுக்கு. மேல இருக்கிற பட்டன், கீழே இருக்கிற பட்டன், அப்படி இப்படி ஏதாவது சொல்லி ஒரு 4 பட்டன் இருந்துச்சுனால அம்மா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அதனால வந்து அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு ரொம்ப இதா இருக்கும். எல்லாத்தோட பெரிய சேலஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா, நைட் தூங்கும் போது பேட்டரி விடுறது. கிட்டத்தட்ட 18 வருஷம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு அம்மா தான் வந்து ஃபுல்லா வந்து நைட்டு திருப்புறது எல்லாமே அம்மா தான் பண்றாங்க. என்னால திரண்டு படுக்க முடியாது. ஒரு 2, 3 மணி நேரத்துக்கு மேல ஒரு ஒரு பொசிஷன்ல படுக்க முடியாது. தூக்கம் வரலைன்னா 1 மணி நேரம் கூட படுக்க முடியாது. அப்புறம் அதுக்கப்புறம் காலைல எழுந்திரிச்சு பல்லு விளக்கி குளிக்க வச்சு சாப்பாடு செஞ்சு கொடுத்து எல்லாமே செய்யறது அம்மா தான். அப்படிங்கும்போது அது அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்றதே எனக்கு ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு. இப்ப இதெல்லாம் நம்மளால செஞ்சுக்க முடிஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்குங்கிற ஒரு யோசனை இருக்கு. அப்புறம் அம்மாவுக்கு அப்புறம் யாருங்கிற ஒரு யோசனை இருக்கு. டைரக்டர் ராம் சொல்லுவாரு, நம்ம வந்து வீட்டுல ஒரு டிசேபிள்டு பர்சன் இல்லை அப்படின்னா we are not just living a comfortable life, we are living a luxurious லைஃப்னு சொல்லுவாரு. அது எவ்வளவு உண்மைன்னு கேட்டா, நம்ம ஒருத்தனால ஃபேமிலி எவ்வளவு பாதிக்கப்படுதுங்கிறத நான் பார்த்துருக்கேன். டக்குன்னு இங்கே விட்டுட்டு போக முடியாது. டக்குன்னு ஏதாவது வேலை செய்ய முடியாது. ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா நமக்காக ஏதாவது பிளான் பண்ணணும். எல்லாமே இருக்கு. அதை நான் பார்த்துட்டு இருக்கேன். அதுதான் என்னுடைய பெரிய சேலஞ்ச். மூவ் பண்ணவே முடியலைங்கிறது பெரிய சேலஞ்ச். ஏன்னா எனக்கு லைஃப்ல நிறைய ஆசைகள் இருக்கு, இப்பவும் இருக்கு. அந்த ஆசைகள்ல எதுவுமே நான் எந்த ஆசையும் நான் ஃபோல்ட் பண்ணிக்க விரும்புறதே கிடையாது. எப்பவுமே எல்லா ஆசையும் வச்சுக்கிறதே உண்டு. நார்மலான லைஃப்,
ஒரு லைஃப் பார்ட்னர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பிலோ நெக் பேரலைஸாக இருக்கவங்க ஒரு 4-5 பேர் வச்சு ஒரு சின்னதாக ஹோம் பண்ணணும். ஏன்னு கேட்டால் நான் நல்லா ஃபீல் பண்ணுறேன். இப்போ எனக்கு எனக்கு அம்மா இருக்கிறாங்க. அம்மாவே இல்லாத ஒரு பேரண்ட்ஸ் இறந்துட்ட இல்லை பேரண்ட்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய ஹோம்ல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பிலோ வேஸ்ட் லெவல் பேரலைஸ்ட் ஆனவங்க மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. அவங்க கை நல்லா இருக்கு, சாப்பிட்றது குளிக்கிறது எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. சின்ன சின்ன ஹெல்ப் மட்டும் அவங்க பண்ணா போதும். பட் என்ன மாதிரி இருக்கவங்க ரொம்ப சிரமப்படுவாங்கிறது எனக்கு தெரியுது. அதுக்கு என்ன பண்ணலாங்கிறத ஒரு யோசனை இப்போ எனக்கு எப்பயும் மைண்ட் ஓடிட்டே இருக்கு, இன்க்ளூடிங் மீ, எனக்கும் சேர்த்தது. அப்படிங்கும்போது அந்த யோசனைகள் எனக்கு இருக்கு. அதை நான் செய்யணும்னு நான் நினைச்சிட்டே இருக்கேன். டிசபிலிட்டி அண்ட் லவ் அதுக்குள்ள இருக்க ஸ்ட்ரகிள்ஸில் ஒரு ஊனமுற்றவருக்கு ஒரு லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிறது, இந்த அரேஞ்ச் மேரேஜ் சிஸ்டம் இதுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் அது பற்றி என்ன நினைக்கிறீங்க? இன்னும் சரியா சொல்ல போனோம்னா மாற்றுத்திறனாளி தான் கண்டிப்பாக லைஃப் பார்ட்னர் தேவை. லைஃப் பார்ட்னருங்கிறது வந்து ஒரு ஒரு உடல் தேவை மட்டும் கிடையாது. அது வந்து அது சில நாட்களுக்காக இருக்கலாம், இல்லை தேவைப்படும் போதா இருக்கலாம். ஆனா பாத்தீங்க அப்படின்னா லைஃப் பார்ட்னர் அதை தாண்டியான ஒரு விஷயம். அது இந்த சமுதாயம் ரொம்ப லேட்டா தான் புரிஞ்சுக்கும். அதுவும் இந்தியா மாதிரியான ஒரு நாடுல ரொம்ப லேட்டா தான் புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா சமீபத்துல நடிகர் நெப்போலியனுடைய சன் கல்யாணத்துக்கு என்னென்ன எவ்வளோ இது வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். பட் இது ஏன் ஃப்ரெண்ட்ஸு எனக்கு தெரிஞ்சு 15-20 வருஷத்துக்கு முன்னாடியே ரொம்ப சாதாரணமா வெளிநாடுகள்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அது ரொம்ப நார்மலா நடக்குது. இன்னொரு விஷயம், அதை வந்து ரொம்ப அக்செப்டும் பண்ணிக்கிறாங்க. அதை நம்ம நிறைய படத்துல பார்த்துருப்போம். ஃபாரஸ்ட் கம்பெனிலாம் அந்த மேரேஜ் நடக்கும், அதெல்லாம் ரொம்ப சாதாரணமா இருக்கும், ரொம்ப சாதாரணமா இருக்கும். நம்ம ஊர் மாதிரி அதை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம ஊர்ல பின்பக்கமா ஐயோ பாவம் இந்த பொண்ணு இனிமே என்ன பண்ணுதோ அப்படின்லாம் பேசுவாங்க. அது அங்க இல்லை. அது நடக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனா எனக்கு நான் உங்ககிட்ட பர்சனலாக கூட சொல்லியிருக்கேன், நமக்கு இந்த ரொமான்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் ரொம்ப பூவா இருந்த விஷயத்துல. ஆனால் நமக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெருசாக எதுவும் தெரியாது. ஏன்னா என்னையே தேடி வந்த பொண்ணோட கூட நான் வந்து விரட்டி தான் இருக்கேன். ஏன்னா அப்போ நான் அந்த மென்டாலிட்டியில தான் இருந்தேன். இப்போ நான் அதை ஃபீல் பண்றேன். ஏன்னா அவங்களா விரும்பி வந்ததை கூட நான் வந்து யாருமே அக்செப்ட் பண்ணிக்காம நான் இருந்தேங்கிறத. ஏன்னா அந்த மாதிரி வந்தவங்கலாம் ஏஞ்சல்ஸ் இல்லையா, நம்மளை வந்து பார்த்துக்கணும்னு நினைச்சு வந்தவங்க ஏஞ்சல்ஸ் இல்லை. அந்த மாதிரி ஒரு ஆட்கள்லாம் நான் ஏன் வந்து மிஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து லவ் லைஃப்ங்கிறது டிசேபிள்டு பர்சனுக்கு தான் கண்டிப்பா தேவை. அதை இந்த சொசைட்டி அக்செப்ட் பண்ணும் ஒரு நாள். ஆனா அக்செப்ட் பண்ணும்பொழுது அது எத்தனை வருஷம் ஆகும், அப்போ நம்ம எல்லாம் எங்க இருப்போங்கிறது நமக்கு தெரியல. அது அது பார்த்துக்கலாம். ஆனா அவங்க 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 பார்த்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போட்டோம். நம்ம முடிஞ்ச வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஏற்கனவே நம்மலாம் நம்ம குரூப்ல பேசுற மாதிரி நமக்கு என்ன முடியுமோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நமக்கு ஃப்ளோட் பண்ண முடியுமோ ஃப்ளோட் பண்ணலாம். நம்ம 4 பேர்கிட்ட பேச முடிஞ்சா பேசலாம், அதை செஞ்சுக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டை விட்டு வெளியே வரணும், அது ரொம்ப முக்கியம். பட் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறதே இங்க ரொம்ப குறைவா இருக்கு, இல்லாட்டி இல்லை, இல்லாட்டி நமக்கு வரதுக்கான சங்கடங்கள் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அக்சசபிலிட்டி இருக்கிறது இல்லை பல இடங்கள்ல. எல்லாமே யோசிக்க வேண்டியது இருக்கு. பார்க்கலாம் அதை பத்தி. ஆனா ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் நீங்க சொன்ன மாதிரி எனக்கு அதை பத்தி எனக்கு பெரிய ஐடியா இல்லை. உங்களுக்கு எதாவது இருந்தா எனக்கு சொல்லி கொடுங்க. ஓகே, சொல்லிடலாம். ஸோ உங்களோட உங்கள் டெய்லி ஃபேஸ் பண்ணுற உங்கள் ஏபிளிசம் இல்லைன்னா பர்சனல் ஸ்ட்ரகிள்ஸ் அதெல்லாம் தாண்டி அதை எப்படி நீங்கள் எதிர்த்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு எதுவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது, அண்டு அதில் எப்படி நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க? நான் வந்து ஒரு ஒரு கான்செப்ட்ல போயிட்டேன். எனக்கு வந்து குரு வந்து ஆன்மீக குரு வந்து ஸ்ரீ பகவத்னு சொல்லிட்டு சேலத்தில் இருக்காரு. அவரு எங்க கான்செப்ட் என்ன, மனதில் உறுதி வேண்டாம். மனசு ரொம்ப எழுத்து போயிட்டு நல்லா இருக்க வேண்டாம். மனசுன்னா கவலைப்படும், கோவப்படும், வருத்தப்படும், சந்தோஷப்படும், எல்லாம் தான் படும். அது பாட்டுக்கு அது பட்டு போகுதுங்கிற கண்டிஷனுக்கு நான் வந்துட்டேன். அதனால பாத்தீங்க அப்படின்னா ஆமா, எனக்கு சாப்பாடு கொடுக்குற காலில் தப்ப எனக்கு வந்து வருத்தமா இருக்கும், ஃபர்ஸ்ட் கோவமா இருக்கும். யாருமே இல்லை. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் வீக் கூட அம்மா வெளியே போயிட்டாங்க. காலைல 10 மணிக்கு போனாங்க, சாயந்தரம் 5 மணிக்கு தான் வந்தாங்க. கண்ணு கூட படுக்க முடியல, தண்ணி கூட கால் இல்லை, எல்லாமே இருந்துச்சு.
ஃபர்ஸ்ட் கோவம், அப்புறம் வருத்தம், அப்புறம் என்னடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அப்ப அதிகபட்சம் என்ன செஞ்சேன், போன் டக்குன்னு திரும்பி ஒரு ஒரு கவிதை எழுதினேன் அதை பத்தி, மறுபடியும் திரும்பி படுத்தேன். அப்புறம் யோசிச்சுக்கிட்டேன் நானே, ஓகே, கடவுள் இன்னைக்கு வந்து எனக்கு எதுவும் கொடுக்கல. கடவுளுங்கிற ஒரு ஆள் இருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் நான் நான் பேசுறது எல்லாமே நாத்திகம் பேசுற மாதிரி தான் எல்லாரும் சொல்லுவாங்க. பட் ஆனா எனக்கு கடவுளுங்கிறது எனக்கு ஏத்த மாதிரி இருக்கிற நவீன் டேனியல்ட்டையும் என் சுத்தி இருக்கிற மனிதர்கள்ட்டையும் பார்க்கலைன்னா வேற எங்கேயும் கடவுள்னு ஒரு ஆள் தனியா இல்லைங்கிற இது எனக்கு உண்டு. அன்பு தான் கடவுளுங்கிற மாதிரி நான் நினைச்சுப்பேன். ஆனா வந்து நான் அது எப்படி பார்க்கறேன் அப்படின்னா, சரி ஓகே, மனசுனா ஆமா, அம்மா இல்ல, சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல அப்படின்னா மனசு வருத்தப்படதான் செய்யும். நீ பாட்டு வருத்தப்பட்டுரு, நான் பாட்டுக்கு படுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் பாட்டுக்கு படுத்துட்டு இருப்பேன். எல்லா விஷயத்துக்கும் அப்படிதான். இப்போ பிரச்சனை வந்துச்சுன்னா அது பாட்டுக்கு அதை நடந்துட்டு இருக்கட்டும், நான் பாட்டுக்கு இருக்கேன்னு சொல்லி இருந்துப்பேன். அப்படிதான் இப்போ வரைக்கும் இப்ப சில ஆண்டுகளா இந்த ஒரு இது போனதுக்கு அப்புறம் நடந்துட்டு இருக்கு. அதாவது வந்து ஒரு வார்த்தை சொல்லுவோம், மனசோடு முரண்படுறவன் தான் வந்து அஞ்ஞானி, முரண்படாம இருக்கிறது தான் ஞானி. புத்தர் சொன்னது கூட இதுதான். பாத்தீங்கன்னா ஆசைப்படுவது தான் எல்லா துன்பத்திற்கு காரணம் பாரு. ஆனா அவர் சொன்ன ஆசை வந்து பொன் பொருள் மேல சொல்லல. மனசு வந்து வருத்தமே படக்கூடாது, மனசுல வந்து கோவமே வரக்கூடாது நினைக்கிறேன் பாத்தீங்களா. அது அப்படி ஒரு அந்த ஆசைப்படுற மாதிரிலதான் வந்து அந்த ஆசை தான் வந்து நமக்கு வந்து துன்பத்திற்கு காரணம்னு அவர் சொல்றாரு. ஆனா வந்து மனசுன்னா கோவப்படத்தான் செய்யும், மனசுன்னா வருத்தப்படத்தான் செய்யும். நவீன் டேனியல் பாக்கெட்ல இருந்து ஒரு 1000 ரூபாய் காணாம போச்சு, நவீன் டேனியல் வருத்தப்படுவாரு. அது என்ன அதை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னா, ஓகே, அது நடக்கதான் செய்யும், நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, நடந்துட்டு போகுது, நம்ம பாட்டுக்கு நம்ம இருப்போம். அப்ப அந்த 1000 ரூபாய் திரும்ப சம்பாதிக்கிறது எப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்படி இல்லாட்டி சரி ஓகே, இது எங்கேயா தேடி பார்க்க முடியுமா, எங்க போய் இருந்திருக்கும். அப்படி அது மனசு கொடுக்குற, மனசு வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கும். இதெல்லாம் நான் என்னுடைய புத்தகத்தில் இதெல்லாம் எழுதியிருப்பேன். மனசு வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கும். உங்களுக்கு 4-5 ஆப்ஷன் கொடுக்கும். தேடி பார்க்குற சொல்லும், அது போனா போதுன்னு விட சொல்லும், அதே மாதிரி போனா போதுன்னு விடுறது, அது சம்பாதிக்கிறது சொல்லும். எது உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் தெரியுதோ அந்த ஆப்ஷன் எடுத்துட்டு நம்ம போக வேண்டியதான். அப்படிதான் நான் பாக்குறது லைஃப். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கனவுலகம் அந்த மாதிரி இருந்ததுன்னா டிசபிலிட்டி ஆக்சஸ்பிளான ஒரு உலகம் எப்படி இருக்கும், எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது வந்து நிறைய கண்ட்ரிஸ்ல இது இருக்கு, உங்களுக்கு கூட தெரிஞ்ச வாய்ப்பு இருக்கு. வில்லேஜ்னே போட்டுருவாங்க அந்த ஊர்ல, கம்ப்ளீட்டா வந்து பீப்புள் வித் டிசேபிலிட்டி தான் அங்க இருப்பாங்க அந்த ஊர்ல. வேணும்னா அவங்க ஃபேமிலி இருந்துக்கலாம். அது நேபாளில கூட இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். பிரான்ஸ்ல அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் இது வேற எந்தெந்த கண்ட்ரில இருக்குன்னு எனக்கு தெரியல. ரொம்ப நாள் முன்னாடி இதெல்லாம் கேள்விப்பட்டது. அது எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கம்ப்ளீட் வீல் சேர் ஃபெசிலிட்டி இருக்கும். அவங்களுக்கு தேவையான எல்லாமே கவர்மெண்ட் கொடுத்துருக்கும். அவங்க எல்லாத்தையும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருக்கும். ஒர்க் பண்ண முடியாதவங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும். இந்த மாதிரி எல்லாமே செஞ்சு கொடுக்கும். பஸ்ல இருந்து எல்லாமே வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து வித் ரெஸ்பெக்டபுளா இருக்கும் எல்லாமே. அதாவது வந்து நார்மல் பர்சன் நாங்கள் வந்து டிசேபிளா ஃபீல் பண்ணுவார். அந்த மாதிரியான ஒரு ஊரா இருக்கும். அந்த மாதிரியோட இருக்குன்னு அவசியம் இல்லை. நமக்கு நமக்கு ஓரளவுக்கு இருந்தாலே எனக்கு போதும்னு நான் நினைக்கிறேன். ஒரு 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 ஷார்ட் ஃபிலிம் கூட இருக்கு. ஒரு யூஎஸ்ல இருக்கிற ஒரு ஒரு ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அவர் ஒரு ஊர்ல போய் இறங்குவாரு. அந்த ஊர்ல போய் இறங்குனா எல்லாமே வீல் சேர்ல போற மாதிரி தான் இருக்கும். அவருக்கு வந்து வீல் சேர்ல போற மாதிரியே இருக்கும். அவருக்கு வந்து ஒரு நார்மல் அக்சசபிளே இருக்காது, ரொம்ப கஷ்டப்படுவாரு. அவர் கஷ்டப்பட்டு தான் ஃபீல் பண்ணுவாரு. ஓ, வீல் சேர் இருக்கவங்க இப்படிதான் அவர் லைஃப் லீட் பண்றாங்களான்னு ஃபீல் பண்ணுவாரு. டக்குன்னு முடிச்சு வைப்பாரு, அது கனவா இருக்கும். அந்த படம் ஒரு பெரிய அவார்டு வாங்கின ஒரு மூவி அது. அந்த மாதிரி ஒரு இது நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, டிசேபிள் பீப்புளுக்கு ஃபினான்ஷியலாக ஃபர்ஸ்ட் அவங்க சென்ட் பண்ணிட்டாலே அவங்க மற்றெல்லாம் பார்த்துப்பாங்கிறது ஒரு விஷயம். அதை நான் நம்ம குரூப்லேயும் கூட நான் அதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ஃபினான்ஷியலாக எந்த அளவுக்கு இருக்காங்க, அவங்க டிக்னிட்டியோட அவங்க ஃபேமிலியில் நடத்துகிறாங்களா, அவங்களுக்கான சொத்துக்களோ வேற விஷயங்களோ அவங்களுக்கு கரெக்டாக கிடைக்குதா, அவங்களுக்கு விரும்பின அதான் வந்து தன்னிறைவு பற்றி எப்பவுமே பேசுவாங்க விவசாயத்தில். நம்மாழ்வார் கூட பேசுவார். அதாவது வந்து இந்த நவீன் டேனியல் உனக்கு என்ன தேவைப்படுது, மாசத்துக்கு 10 கிலோ அரிசி இந்த உனக்கு என்ன தேவைப்படுது, இந்த உனக்கு மாசத்துக்கு 10 கிலோ அரிசி இருந்தால் போதும் அப்படின்னு கொடுக்கறதுக்கு பேர் தண்ணீர் கிடையாது. நவீன் டேனியல் வந்து மாசம் 5 கிலோ அரிசி சாப்பிடுவாரு, 2 கிலோ கோதுமை சாப்பிடுவாரு, 3 கிலோ வந்து ஒரு வரகு தேனை இந்த மாதிரி சாப்பிடுவாரு. அப்படின்னா என்ன தேவையோ அதை கொடுக்கறது தான் வந்து தன்னிறைவு. அது மாதிரி தான் டிசேபிள் பீப்புள் இருக்கும்.
அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கணும் நீங்க. அதுதான் அது எப்படின்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் நடக்கிறது எவ்வளவு சாத்தியக்கூறுன்னு எனக்கு தெரியல. நான் எதிர்பார்க்கறதுன்னா ஃபினான்ஷியலா ஒரு ஃப்ரீடம் வேணும், அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் வேணும். ஆனா இப்ப இங்க நடக்கிற எந்த கட்டமைப்பும் அந்த மாதிரி இருக்க மாதிரி தெரியல. இப்பொழுதும் அரசாங்கம் நிறைய வேலைகள் செய்யறதா நான் கேள்விப்படுறேன். எனக்கு பொலிட்டிக்கலா அவ்வளவு விஷயம் தெரியாது. நான் அதை ஃபாலோ பண்றதுக்கான டைம் என்கிட்ட ஜாஸ்தி கிடையாது. ஆனா பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு அந்த அந்த அவங்க பண்ற அரசாங்கம் பண்ற ஒரு ஹெல்ப்பை கூட ஒரு அரசியலா தான் நான் பாக்குறேன். அதை ஒரு அரசு வந்து பாத்தீங்கன்னா அதை ஒரு அரசியலா செய்யும் போது அது அவ்வளவு பர்ஃபெக்டா வந்து செட் ஆகாது. என்னைக்கு வந்து முழு மனசோட செய்யறாங்களோ அன்னைக்கு செட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். உங்களை சுத்தி இருக்கவங்க கிட்ட இல்லைன்னா உங்களை சுத்தி இருக்க வீடு, கம்யூனிட்டி, அதுக்குள்ள நீங்க என்ன மாதிரியான சேஞ்சஸ் வரணும்னு நினைக்கிறீங்க? இல்ல இடையில உங்க வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. ஓகே, சும்மா சொல்கிறேன். லைக் உங்கள் வீட்டில், உங்கள் ஃபேமிலியில், இல்லை உங்கள் ஏரியா, ஒர்க் பிளேஸ், இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு என்ன மாதிரி சேஞ்சஸ் வரணும்னு நினைக்கிறீங்க? முதல்ல வந்து இப்ப வீல் சேருங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பத்தியினுடைய குறியீடா மாறிடுச்சு. இப்ப இல்ல, அது எப்பவுமே அப்படிதான். இப்ப அதனாலே நிறைய பேர் இப்ப நம்மளை பத்தின ஒரு அவேர்னஸ் கம்மியா இருக்கிறது காரணமே நம்ம நிறைய ரோட்ல போறது இல்ல. ஏன்னா நம்ம ரோட்ல கூட்டு போறது நம்ம ஃபேமிலியே கொஞ்சம் தயங்குது. நம்பர் 1 யார் பாக்குறவங்க எல்லாம் என்னாச்சுன்னு கேட்பாங்க. நம்பர் 2 போற இடத்துக்கெல்லாம் அக்சசிபிலிட்டி இருக்காது. நம்பர் 3 வந்து இவனாலேயே அந்த கேட்கறவங்கள ஃபேஸ் பண்ண முடியல. இது வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கே வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டியை கிரியேட் பண்ணுதுங்கிறத நான் கவனிச்சு பாக்குறேன். அதுல வந்து ஒரு ஹாய்களோ சொல்றத விட எல்லாருமே போயிடுறாங்க. ஏன்னா நமக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு. நான் என் புக்ல ஒரு லைன் எழுதியிருப்பேன், டிபெண்டன்ஸ் கேனாட் ஹேவ் பர்சனல் வியூஸ் எழுதியிருப்பேன். அது உண்மைதான். ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி இருக்கும் பொழுது இல்ல அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, இப்படி செய்யணும் வார்த்தை நீங்க சொல்ல முடியாது. இப்ப அதுல ஆடட் பாயிண்டா நான் ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து பர்சனல் வியூஸ் வச்சுக்க முடியாதுங்கிறது மட்டும் கிடையாது, அவங்களுடைய வியூவுக்கும் ஆமாசாமி போடணும். சரிங்களா? அவங்க வியூ உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கும், நீங்க சொல்றது நேர் ஆப்போசிட்டா இருக்கும். ஆனா உங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா அடுத்த வேலை தண்ணி அவங்க தான் கொடுக்கணும். அதனால நீ அவங்களோட யாரு கூடயும் பார்த்துக்க முடியாது. அடுத்த வேலை சாப்பாடு அவங்க தான் கொடுக்கணும். அதனால நீங்க சம்பாதிச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அந்த டிக்னிட்டிங்கிறது அங்கங்க அடிபட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதை வந்து எனக்கு தெரிஞ்சு மாற்ற முடியும்னு எனக்கு தோணல. ஒருவேளை ஒரு ரோபோலாம் வந்து அது ரோபோ வந்து என்ன முழுசா பாத்துக்கிறேன்னு சொல்லும் பொழுது, அது மேல நமக்கு நம்பிக்கை வரும் பொழுது, அது என் மேல கோவப்படாத பொழுது, அப்ப வேணா வந்து நான் அப்படிதான் நினைக்கிறேன். மனித உணர்வுகள் சாதாரணமாவே ஒரு கணவன் மனைவிக்கு ரொம்ப சாதாரணமா சண்டை வருது, ஒரு அம்மா அப்பாக்குன்னு ரொம்ப சாதாரணமா சண்டை வருது. அப்படிங்கும் பொழுது நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்க தான் முழுசா எல்லாமே செய்யும் பொழுது அவங்க நம்மளை வந்து கொஞ்சம் கீழே வச்சு பாக்குறதுல வந்து ரொம்ப சாதாரணமான மனித இயல்புன்னு நான் நினைக்கிறேன். அது மாறணும்னு எதிர்பார்க்கல. அது நானா இருந்தாலும் அப்படிதான் இருந்திருக்கும்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அதான் லைக் இண்டிபெண்டன்ஸ்க்கும் டிபெண்டன்ஸ்க்கும் இடையில ஒரு விஷயத்த வந்து நம்ம டிசபிலிட்டி ஜஸ்டிஸ் அந்த கருத்தியல்ல ஒன்றா இருக்கும், இன்டர் டிபெண்டன்ஸ்னு பேர். அது வந்து நான் ஒருத்தரை சார்ந்திருக்கேன் அப்படின்னாலுமே அதில் எனக்கான உரிமையும் எனக்கான ஒப்பீனியன்ஸோ என்ன சார்ந்து எடுக்கிற முடிவுகள் வந்து நான் எடுக்கிறதா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அது சேர்ந்து வர்றது தான் லைக் இண்டிபெண்டன்ஸ். ஏன்னா என்னால் ஃபுல் இண்டிபெண்ட்டாக என்னால் வாழ முடியாது, எனக்கு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அதே நேரம் என்ன சார்ந்தும் அவங்க இருக்காங்க, நானும் இந்த சமூகத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒரு வகையில் பங்காற்றிட்டு தான் இருக்கேன். ஸோ எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று இணைஞ்சு தான் இருக்குது. அப்படின்றப்போ எனக்கு ஒரு விஷயம் நான் டிபெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ற காரணத்துக்காகவே எனக்கு இந்த டிக்னிட்டி மறுக்கப்படுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் தப்புன்ட்டு தான் பேசிகிட்டு இருக்கோம். அது ஒரு தியரியாகவும் ஒரு ஐடியாவும் இருக்குது. அது அது கொஞ்சம் கொஞ்சமாக பீப்புளுக்கு புரியும் நம்புகிறேன். இதுல நீங்க ஏற்கனவே கேட்ட ஒரு கேள்விக்கு ஒரு பதில் சொல்லிடுறேன். இப்படி இருந்துட்டு நீ ஏன் வந்து இதெல்லாம் பண்ற அப்படிங்கிறது வந்து அம்மாவோ இல்ல வேற யாரோ வந்து மட்டும் கேட்பாங்க. மற்றவங்க எல்லாம் மனசுல கேள்வி இருக்கும், பட் பேச அந்த டோன் தெரியும். நீங்க ஏற்கனவே கேட்டீங்கல்ல, நீங்க ஏதாவது ஃபைட் பண்ணிக்கலாம்னு கேட்டீங்கல்ல, நான் ஏன் ஃபைட் பண்றது இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அந்த கேள்வி இருக்கு. அப்படிங்கும் பொழுது நம்ம பேசி பிரயோஜனமே இல்லைங்கிறது தெரியும். அவங்க கேட்கறதே வந்து ஒரு சும்மா ஒரு ஒப்புக்காக கேட்டுட்டு இருப்பாங்க நம்ம பேசுறத, அப்படிங்கிறது மாதிரி தான்.
நான் சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு காலில் ஒரு ஃப்ராக்சர் பண்ணிட்டாங்க. ஒரு ட்ரெயினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு 2 ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு எனக்கு காலில் ஒரு ஃப்ராக்சர் பண்ணிட்டாங்க ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில். அவங்களுக்கு அகேன்ஸ்டாக வந்து நான் கேஸ் ஃபைல் பண்ணேன். இன்னைக்கு வரைக்கும் நான் கேஸை ஃபைல் பண்ண முடியல முழுசா. போலீஸ் ஸ்டேஷனில் சப்போர்ட் இல்லை, பெருசாக அட்வொகேட் சைட்லேருந்து சப்போர்ட் இல்லை, நால்ஸா ட்ரை பண்ணி அங்கேருந்து சப்போர்ட் இல்லை. இப்போ நான் 3 வருஷம் கழிச்சு இப்போவும் நான் அதை அலைஞ்சிட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன். நேற்று நைட்டு கூட அம்மா கேட்குறாங்க. ஏன்னா நான் என்ன குறிப்பிட்டிருக்கேன்னா, நான் வந்து இதனால நான் ரொம்ப செட்பேக்ஸ் பார்த்துட்டேன். என்னுடைய பாடியே வந்து நான் அதாவது வந்து வாக்கிங் டைம்ல கொஞ்சம் கொஞ்சம் மெதுவாக நடந்துட்டு பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அதை கூட பண்ண முடியாம ஆயிடுச்சு. திரும்ப நான் ரொம்ப ரெக்கவர் ஆயிட்டு இருந்தேன். நான் ரொம்ப நான் நடக்கிறதுங்கிறது என்னுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் நான் தான். என் வாழ்க்கையில என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதா என்னுடைய ட்ரீம் ப்ராஜெக்டா நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ அந்த ட்ரீம் ப்ராஜெக்ட் பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய இன்ஜுரி லெவலோட மோசமா போயிடுச்சு. ஏன்னா அந்த வலது காலினுடைய அந்த இது வந்து செஞ்சு குறைஞ்சி அந்த காலே ஃபுல்லா மடக்க முடியாம ஜாஸ்தி அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான் அதுக்காக ஃபைட் பண்ணும் பொழுது இப்போ நான் வந்து இனிமேல் இது யாருக்கும் நடக்கக்கூடாது. அங்க கேமரா எல்லாம் செட் பண்ணணும். ஏற்கனவே நிறைய பேருக்கு இந்த மாதிரி தவறுகள் நடந்துட்டு இருக்கு. பல ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இது மாதிரி ஆயிடுச்சுன்னா இது உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற போன் பிரச்சனை சொல்லி டக்குன்னு அனுப்பி விட்டுருவாங்க அவங்க வீட்டுக்கு. அதான் எனக்கும் நடந்துச்சு. இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் பண்ணினேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு கேஸா ஃபைல் பண்ணவே முடியாம போய்கிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு பண்ண முடியும்னு எனக்கும் இப்பவும் தெரியல. இந்த மாதிரி விஷயங்களாலதான் வீட்லயே கேக்குறாங்க. என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் ப்ரீஃபா சொல்றீங்களா? நான் வந்து ஒரு புத்தகம் நான் வந்து சொல்லிக்கிறேன். 2 புத்தகம் எழுதியிருக்கேன். முதல் புத்தகம் தமிழ் புத்தகம் எழுதினப்ப நிறைய பேர் நிறைய பீப்புள் வித் ஸ்பைன் இன்ஜுரி நிறைய படிச்சாங்க. அப்போ அது நிறைய பேர் படிக்கும் பொழுது ஒரு ஹோமுக்கு தெரிய வந்திருக்கு. அந்த ஹோமுக்கு போறவங்க அதை படிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்ப அந்த ஹோம்ல இருந்து எனக்கு கூப்பிட்டாங்க. நீங்க வாங்க, உங்களுக்கு ஃப்ரீயா நாங்க ட்ரீட்மெண்ட் பண்றோம். நீங்க வந்தா வந்து இவங்களுக்குலாம் வந்து ஒரு என்கரேஜிங்கா இருக்கும். நீங்க வந்தா ஒரு ரோல் மாடலா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், இல்லைங்க வீட்லயே தேவையான எக்ஸசைஸ் நான் பண்றேன். முடிச்சு எனக்கு வேலை இருக்கு, இதெல்லாம் விட்டுட்டு வர முடியாது அப்படின்னு சொன்னப்ப வந்து கூப்பிட்டாங்க. நான் போவே 2-3 டைம் கூப்பிட்டு மறக்கல. அப்புறம் நாங்களே வந்து கூப்பிட்டு போறோம்னு சொல்லி ஃப்ரீயா கூப்பிட்டு வரேன்னு சொல்லி ஒரு 2 பேர் கூப்பிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்னை வச்சு போட்டோலாம் எடுத்துக்கிட்டு அதை வச்சு டொனேஷன் அன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய கார்பரேட் கம்பெனிஸ் வந்துருந்துச்சு. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு அதுக்காக தான் நம்ம வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன காட்டிட்டு வேற ரைட்டர் எல்லாம் காட்டிட்டு போட்டோலாம் எடுத்தாங்க. சரி ஓகே, ஏதோ நல்ல காரியத்துக்காக தானே செய்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா அடுத்த சிட்டிங் போகும்போது எனக்கு ட்ரைனிங் ஸ்டூடெண்ட் தான் இது பண்ணாங்க. அவங்க தான் எனக்கு இந்த கால் ஃப்ராக்சர் பண்ணது. இப்போ அதுக்காக தான் நான் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ராக்சர் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இப்போ என்ன பிரச்சனைனா அந்த ஃப்ராக்சர் பண்ணதுக்கு அப்புறம் கூட ஆயிடுச்சு. டக்குன்னு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுப்போம்னு எதுவுமே அவங்க பண்ணல. பேக் பண்ணி வீட்டுக்கு அனுப்புறதுலேயே அவங்க குறியா இருந்தாங்க. இப்போ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா அந்த போன் இடம் மாறி வேற இடத்துக்கு போயிடுச்சு. அது ஃப்ராக்சர் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க. ஏன்னா எனக்கு வந்து பெயின் வந்து டெபிசிட் ஆகும், கொஞ்சம் கம்மியா தான் தெரியும். அப்படி கம்மியா தெரியும் பொழுது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க என்ன பிசியோதெரப்பி கொடுக்குறப்பையா? அந்த ஒரு மூவ்மெண்ட் பண்ணவே கூடாது. நான் பண்ணவே கூடாதுன்னு சொல்றேன். ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இல்ல அதெல்லாம் பண்ணணும், நீங்க பண்ண சொல்லிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பண்றாங்க. அது பண்ணி அந்த ஃப்ராக்சர் பண்ணிட்டாங்க. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இல்ல இது வந்து நான் சும்மா கால் அன்லாக் பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. கால் பயங்கரமா வீங்கிடுச்சு. நானும் சொல்லி பார்த்தேன், யாரும் கேட்கல. ஃபர்ஸ்ட் என்ன காரை அந்த வேன்ல ஏத்திட்டாங்க. அந்த வேன் எப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள ஏத்திட்டா நீங்க திரும்ப வர முடியாது. என்கிட்ட பின்னாடி வரிசையா வீல் சேர் தான் நிற்கும். நீங்க ரிட்டர்ன் வர முடியாது. அந்த மாதிரி ஏறிட்டாங்க. நான் வேற வெளியெல்லாம் வீட்டுக்கு வர வேண்டியதாயிடுச்சு. அப்புறம் ஃபோன் பண்ணி பேசினாலும் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒரு அன்லாக் பண்ணியிருக்கோம். அன்லாக்ங்கிற ஒரு டேர்மே வந்து கிடையாது பிசியோதெரப்பியில். ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா பிசியோதெரப்பி அது இதுன்னு பண்ணிட்டு தான் இருக்கேன். இவங்க சொல்லும்போது எனக்கு ஒரு டவுட் வந்து நாங்கள் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க போனோம். அப்போ அவங்க இப்போ ஒரு பர்டிகுலர் டாக்டரே சொல்றாங்க. அந்த டாக்டரே நாங்களும் முட்டாள்தனமா பார்க்குறோம். அவரும் வந்து ஃப்ராக்சரே கிடையாதுன்னு சொல்றாரு. வழக்கமாக டாக்டர்ஸ் வந்து டவுட் இருந்துச்சுன்னா அவங்க தான் எக்ஸ்ரே எடுக்க சொல்லுவாங்க. நாங்கள் எக்ஸ்ரே எடுக்கலாம்னு சொல்றோம். அவரு இல்லை எக்ஸ்ரே எடுக்க தேவை ஒன்றுமே இல்லை, நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அவர் அனுப்புறாரு. அந்த அன்னைக்கும் வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் நெக்ஸ்ட் டே எங்களுக்கு ரொம்ப டவுட் வந்து வேற ஒரு ஹாஸ்பிட்டல் போய் எடுக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஃப்ராக்சர் ஆகி 1 வாரம் ஆயிடுச்சு. அந்த போன் நகர்ந்து வேற இடத்துக்கே போயிடுச்சு. நீங்க இவ்வளவு என்ன பண்றீங்கிற மாதிரி பண்ணி அப்புறம் அதுக்கப்புறம் போய் எண்ணெய் கட்டு போட்டு எண்ணெய் கட்டு வந்து பாத்தீங்கன்னா அது கால் ஆடாம இருக்கணும். எனக்கு மசில் ஸ்பாஸ்டிசிட்டினால கால் ஆடிட்டே இருந்து அது செட் ஆகாம 2 months கழிச்சு சர்ஜரி பண்ணி இப்போ பாத்தீங்கன்னா அது கரெக்டா வந்து டிபியா பிகினிங்லயே
முட்டியை ஒட்டின மாதிரி ஒரு ஜாயின்ட்னால பார்த்தீங்கன்னா அதனால தான் இப்போ இங்கே ஷோல்டரில் ஒரு பெல்ட் பார்க்குறீங்கல்ல, நான் வந்து வழக்கமாக இந்த டேபிள் நிற்க மாட்டேன். இப்போ இந்த டேபிள் நிற்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா பாடியெல்லாம் ஸ்ட்ரைட் பண்ணுறது. ஏன்னா அந்த ஃப்ராக்சருக்கு அப்புறம் பாடியெல்லாம் ரொம்ப வளைஞ்சு அந்த காலுடைய உயரமே குறைஞ்சு நிறைய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இப்போ அதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு புதுநல வழக்காக தான் போட்டேன். அப்புறம் சொன்னாங்க இல்லை இல்லை இதில் நீங்கள் நிறைய செலவு பண்ணியிருக்கீங்க, அதுக்கான பணமும் வரும். இன்னொரு விஷயம், பொதுநல வழக்குன்னு நம்ம போட்டோம் அப்படின்னா சரி இனிமேல் இது மாதிரி நடக்காம பார்த்துக்கன்னு ரொம்ப சாதாரணமாக அதை கடந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் வந்து அதை வந்து இப்போ வந்து இதை இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஃபைல் பண்ணேன். நம்ம வெளியே போக முடியாதனாலே ஒரு 3 வருஷம் ஆச்சு பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் என்னால் கேஸ் ஃபைல் பண்ண முடியல. அப்படிதான் சொல்லுது. இன்னைக்கு டெல்லியில் இருக்கிற சுப்ரீம் கோர்ட்டினுடைய சப்சிடியான நால்சாக்கு மெயில் அனுப்பி அவங்க மூலியமா தான் இப்போ கேஸே வந்திருக்கு. அப்போ கூட முழுசா எதுவும் நடக்கல தமிழ்நாட்டில். இப்போ நான் வந்து பிரைவேட்டாக தான் லாயர் வச்சு தான் நான் பார்க்குறேன். இதை வீட்டில் ஏன் எதனா பண்ணுறேன்னு கேட்குறாங்க. எனக்கு அவங்க கிட்ட சொல்றதுக்கு பதில் இல்லை. நான் பண்ணுறேன், முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது செஞ்சுட்டு போகணும் சொல்லிட்டு நினைக்கிறதுல இதுவும் ஒரு விஷயம். ஏன்னா நிறைய ஹோம்ஸ் வந்து ஒரு டொனேஷனுக்காகவே மட்டுமே இயங்குறதுனால இந்த மாதிரி தவறுகள் நிறைய நடக்குது. யாருமே தவறுகளை அக்செப்ட் பண்ணிக்க தயாராக இல்லை. டிசேபிள் பீப்புளுக்கும் அண்ட் நான் டிசேபிள் பீப்புளுக்கும் ஏதாவது சொல்லணும், ஏதாவது மெசேஜ் என்ன சொல்லுவீங்க? எல்லாரும் அவங்கவுங்க வாழ்க்கையை வாழுங்க, மனசை கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருங்க. அதாவது வந்து உடம்பும் சரி மனசும் சரி, நம்மளா தொந்தரவு பண்ணாத வரைக்கும் அதை நம்மளை தொந்தரவு பண்ணாது. உங்க 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 வண்டிக்கு எங்க பெட்ரோல் போட்டா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தான் தெரியும். ரொம்ப டயட் அப்படி அதை சாப்பிட்டாதான் நல்லது, இது சாப்பிட்டாதான் நல்லது, அப்படி இருந்தாதான் நல்லது, இப்படி நல்லதுன்னு ரொம்ப போட்டு படுத்திக்காதுங்க. பிடிச்சத சாப்பிடுங்க. அதுக்காக டயட்டிஷியனே வேணான்னு நான் சொல்ல வரல. ஓரளவுக்கு டயட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பிடிச்சத சாப்பிடுங்க, நல்லா ஜாலியாக வாழுங்க. மனம் நல்லா இருந்துச்சுனாலே உடம்பு நல்லா இருக்கும். எனக்கே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இருந்தாலும் வந்து இந்த அயோனி என்னன்னா நம்மளே அட்வைஸ் பண்றது தான். இருந்தாலும் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா இதுதான், அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்க வாழுங்க. இன்னொரு விஷயம், டிசேபிள் பீப்புளை டிக்னிட்டியோட நடத்துங்க. அதுக்காக டிசேபிள் பீப்புள் வந்து அட்வான்டேஜ் எடுக்கிறாங்கன்னு கிடையாது, நிறைய இடத்துல அதுவும் நடக்க தான் செய்யுது. ஆனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் உலகத்தில் எல்லாத்தையும் சமமாக பாருங்க. இந்த சனாதானம் இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு என்னன்னு கூட தெரியாது. சமமாக பார்க்குறேன்னு தான் நான் நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. அதனால் வந்து ரீசெண்டாக அந்த வார்த்தையெல்லாம் கேள்விப்படுறேன் நான். பார்ப்போம். நல்லது நிறைய 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 இன்னும் நல்லது நடக்கலாம். ஏன்னு கேட்டால் நம்ம உலகத்துக்கே வந்து நாகரிகம் சொல்லி கொடுத்துவோங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மாற்றுத்திறனாளிகளை முழுசாக ஏற்றிட்டோமான்னு கேட்டால் சத்தியமா இல்லைங்கிறது தான் என்னுடைய பதிலாக இருக்கு. அதனால் டிசேபிள்டு பீப்புளெலாம் வந்து குரல் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அட்லீஸ்ட் வந்து நாங்கள் இருக்கோங்கிற ஒரு வார்த்தையை சொல்லணும். நான் டிசேபிள்டு பீப்புளெலாம் வந்து அப்செட் பண்ணிக்க ஆரம்பிக்கணும். நம்ம குரூப்லேயே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பேர் குரூப்பில் அட்டன் பண்ணுறோம், எவ்வளோ பேர் வந்து நான் டிசேபிள்டாக இருக்காங்கிறது நமக்கு தெரியுது. எல்லாருமே நம்மளுடைய தேவைக்காக தான் இங்கே வரோம் அப்படிங்கிறது நம்ம கிளியராக பார்க்குறோம். அதனால் வந்து அது கொஞ்சம் குறையணும். அவங்களுடைய சைக்காலஜி கொஞ்சம் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும் மக்கள்னு நான் பார்க்குறேன். லோகநாதன் தோழர் வந்து 2 புக் எழுதியிருக்காரு, அவரோட பயோகிராஃபி. ஸோ அந்த புக்ஸ் எங்கே படிக்கலாம், எங்கே வாங்கலாம்? என்னுடைய வெப்சைட் gsloganathan.com அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே உங்களுக்கு புக் இருக்கும். கீழே உங்களுக்கு கியூஆர் கோடு இருக்கும், ஸ்கேன் பண்ணிக்கலாம். இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் நீங்கள் அதுலேயே நம்பர் இருக்குது, என்னோடய சோசியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இருக்கும், அதில் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தேன்னு அந்த மாதிரி எடுத்து நீங்கள் தமிழ் இங்கிலீஷ் எதில் நீங்கள் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு அதோடைய ரிவ்யூஸு, மற்றவங்க எழுதியிருக்கிற ரிவ்யூஸு, வீடியோ ரிவ்யூஸு எல்லாமே அதில் இருக்கும். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் எடுக்கலாம். கண்டிப்பாக படிங்க, அதில் உங்களுக்கு இன்னும் பெட்டரான கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா நீங்கள் பேசுகிறேன், எனக்கு குளிராகுது, எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு மேலே பேச முடியல. நல்லா பார்த்தீங்கன்னா அதில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியர். ஏன்னா பேசும் பொழுது எல்லா விஷயத்தையும் கவர் பண்ண முடியறது இல்லை, அடுத்த கேள்வி என்னவா இருக்குங்கிறது நமக்கு தெரியறது இல்லை. இன்னொரு விஷயம், நமக்கு பேசுவதை விட எழுவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தவறு 2 தடவை படிப்போம், தவறுகள் வந்து இது திருத்தப்படும். அப்படிங்கும்போது கொஞ்சம் ரீஃபைன்டு வெர்ஷனாக அது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் நான் எழுதுனது. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் படிக்க முயற்சி பண்ணுங்க. ரொம்ப நன்றி. உங்களை சந்திச்சதுல மகிழ்ச்சி. நன்றி நன்றி தோழர். இந்த வாய்ப்பு வந்து ரொம்ப அருமையான ஒரு வாய்ப்பு. எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே தான் சொல்லுவேன், எல்லாருக்குமே லைஃப்ல ஒரு ஸ்டாண்டிங் எவியேஷன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸ்டாண்டிங் எவேஷன்லாம் வேணாம், கொஞ்சம் பேசுற வாய்ப்பு கிடைச்சாலே போதுங்கிற மாதிரி இப்பெல்லாம் ஆயிடுச்சு வாழ்க்கை. அதான் வந்து எல்லாருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடைச்சாலே போதும்னு நான் நினைக்கிறேன். நன்றி தோழர்.